Estimated sum of என்ன கொடுத்திருக்காங்க 1,57,826. இது 32,469. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, எது நியரஸ்ட் 10,000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. அப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூ முதல்ல போடலாம். எஸ்டிமேட்டட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, 1,57,826. இதோட 10,000 பிளேஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா ones, tens, hundreds, thousand, 10,000. இதுதான் 10,000ஓட பிளேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1, 5 போட்டுட்டு மற்றது எல்லாமே என்ன போட்டுடணும், 0 போட்டுடணும். ஸோ திஸ் இஸ் 0, அதுக்கப்புறம் 0, 0, 0, மற்ற எல்லாமே 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 5க்கு அப்புறம் என்ன இருக்கு, 7 இருக்கு. 7 இஸ் greater than 5. அப்போ 7 greater than 5 நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணிக்கணும். எது கூட 1 ஆட் பண்ணணும், எந்த நம்பர் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நம்ம இங்க 0, 0, 0, 0, 5 plus 1 is 6, அப்புறம் இங்க 1. ஸோ இதோட என்னது 1,60,000 எஸ்டிமேட்டட் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 32,469. இதோட 10,000 பிளேஸ் என்னது, ones, tens, hundreds, thousand, 10,000. ஸோ திஸ் இஸ் 10,000 பிளேஸ். அப்ப என்ன பண்ணணும், 3 போடணும், மற்றது எல்லாமே என்னவா மாத்திடணும், 0வா மாத்திடணும். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 3க்கு அப்புறம் என்ன இருக்கு, 2 இருக்கு. 2 என்னது less than 5. அப்போ it should be left unchanged. greater than or equal to 5 இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணிக்கணும். இது less than 5 இருந்தால left unchanged. So this is the estimated amount. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, sum கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? The sum of the estimated value is 1,60,000 plus இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 30,000. So the amount is 0,0,0,0,9. 1,90,000 is the estimated sum.